மக்கள் வழங்கிய ஆணையை நிலைநிறுத்த வரவு செலவு திட்டம் தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் அதன் கொள்கை கட்டமைப்பின் 105ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள மாற்று கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வு போன்ற உறுதிமொழிகளை கைவிட்டுள்ளதாகவும் பொருளாதார நெருக்கடியை அதிகரித்துள்ளதாகவும் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். முதன்மை செலவினங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13% கட்டுப்படுத்துதல் மற்றும் முதன்மை சமநிலையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட நிதி கொள்கைகளை அவர் விமர்சித்துள்ளார். உலகளவில் இந்த நடைமுறைகள் அரிதானவை என்று அவர் கூறியுள்ளார். ஆசிரியர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட பொதுத்துறை ஊழியர்களுக்கு வாக்குறுதியளிக்கப்பட்ட சம்பள உயர்வை வழங்குவதில் அரசாங்கம் தவறிவிட்டது என்று அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை தற்போதைய நிர்வாகத்தின் ஆட்சியை கோட்டபாய மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியுடன் ஒப்பிட்டு பேசிய சஜித் பிரேமதாச தொடர்ந்து அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் விருப்பப்படி திட்ட ஒதுக்கீடுகள் என்பவற்றை அதற்கு உதாரணங்களாக குறிப்பிட்டுள்ளார்.